சஃபருடைய மாதம் சும்மா சில சடங்குகளை மட்டும் செஞ்சுவிட்டு போகிறது இல்லை. நபியினுடைய அந்த உபதேசங்கள் எப்படிப்பட்டது, அதை நாம் பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதே மாதிரி கதீரே ஹூம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு மக்காலேருந்து அந்த இறுதி ஹஜ்ஜி செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இது சொல்லி முடிச்சிடறேன். வர்றாங்க, வந்து கதீரே ஹூம் அப்படிங்கிற ஒரு இடம், அது நீர் தடாகம், அந்த தண்ணி போகக்கூடிய ஒரு இடம். அங்கேருந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு எல்லாம் ஆசுவாசமாயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, மன் குன்து மௌலாஹு ஃபஹாதா அலியும் மௌலாஹு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு நான் உற்ற தோழனோ அலிக்கும் அவர்கள் உற்றது. இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸில் வரக்கூடியதுங்க. நிறைய சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஏன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மட்டும் பிடிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வெறுப்பு, அதாவது ஷியாக்கள் தான் இன்னைக்கு அலியை வந்து பின்பற்றக்கூடியவர்கள், நம்ம அலியின் மீது பாசம் வைக்கக்கூடாது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அப்படிலாம் இல்லை, நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு சற்று முன்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகளார், இவங்களும் அஹ்லுல் பைத் தான், தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை வர வச்சு அவங்கக்கிட்ட காதில் சொல்கிறாங்க. உடனே அவங்க அழுகுறாங்க, திரும்ப காதில் கிசுக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. பின்னாடி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நீங்கள் எதற்காக முதல்ல அழுதிங்க, எதற்காக பின்னாடி சிரிச்சிங்கன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட கேட்கும்போது, நான் இதே நிலையில் நான் மரணித்து விடுவேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதனால் நான் அழுதேன். எனக்கு பின்பு நீ தான் முதல்ல நம்முடைய குடும்பத்திலிருந்து மரணிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாயின்னு சொன்னாங்க. 6 மாதத்தில் மரணிச்சிடறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதங்கள் தான். 6 மாதத்தில் ஆயிஷா இல்லாத சின்ன வயசுல இந்த உலகத்தினுடைய எதையும் அனுபவிக்கல. உண்மையான அஹ்லுல் பைத்துகள் நபியினுடைய குடும்பத்தினர் அப்படி தான் இருப்பாங்க, தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும். அதே மாதிரி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் வர வைக்கிறாங்க. வர வச்சு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்து இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உம்மத்து நடந்துதா? ஹசன் ரலியல்லாஹு தஆலாட்ட விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் உலக சுகத்துக்காக, உலகத்தினுடைய அந்த பொருட்களுக்காக, உலகத்தினுடைய ஆசைக்காக பிற்காலத்தில் வந்தவர்கள், 4 கலீஃபாக்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷம் வச்சு கொள்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்தில் கொல்லப்படுறாங்க. அப்போ நபியினுடைய குடும்பத்தார் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அப்போ இது எல்லாம் நபி நமக்கு ஏன் உணர்த்திட்டு போனாங்கன்னா, நம்ம உணர்வு பெற வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அப்போ தான் இரு உலகத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆக